ஓம் ஓம் ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீந்து உலகத்தோர் உய்ய ஞானம் முதல் 4 மலரு நல். ஹரிஹி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் இந்த தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது சென்னைக்கு அருகே உள்ள திருவள்ளிச்சி என்னும் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் திருக்கோயிலை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். பசுபதீஸ்வரர் கோயில் உண்மையில் ஒரு தனியார் கோயிலாகும். தொடக்கத்தில் இது ஞானச்சேரி சாமிகள் என்று அழைக்கப்பட்ட ஒரு துறவியின் தனிப்பட்ட வழிபாட்டிற்காக கட்டப்பட்டது. 17-18ஆம் நூற்றாண்டுகளில் சதாசிவ பிரம்மேந்தர் என்ற அத்வைத தத்துவ ஞானியும் கர்நாடக இசையமைப்பாளர் துறவியுமாக இருந்த அவர் அந்த காலகட்டத்தில் தற்போதைய தமிழ்நாடு மாநில பகுதியில் அவர் மிகவும் பிரபலமாக இருந்தார். முந்தைய பிரிவுகளில் அவர் தத்தாத்திரேயர், உக்ரபாண்டியர், ஆனாய நாயனார், வில்லுமங்கல சுவாமிகள் மற்றும் அபிராமி பட்டர் என பிறந்ததாக நம்பப்படுகின்றது. தனது பிற்காலத்தில் சுவாமிஜி மௌன குருவாக ஆனார். மேலும் அவர் ஒருபோதும் பேசவில்லை. 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சுவாமிஜி மறுபிறவி எடுத்ததாக கூறப்படுகின்றது. அவர் கிபி 1979இல் ஞானச்சேரி என்ற ஒரு சமய அமைப்பை தொடங்கினார். அதனால் பக்தர்கள் அவரை ஞானச்சேரி ஞானிகள் என்று அழைத்தார்கள். ஞானச்சேரியில் பசுபதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது. சிவனுக்கான கோயிலும், வரதராஜ பெருமாள், ஆஞ்சநேயர் மற்றும் பிரத்யங்கராதேவி ஆகியோருக்கான சன்னதிகளும் இந்த கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கோயிலின் கும்பாபிஷேகம் கிபி 1999இல் நடைபெற்றது. கிழக்கு நோக்கிய இக்கோயிலின் பிரதான பகுதியான பசுபதீஸ்வரர் சன்னதியில் 5 அடுக்கு ராஜகோபுரம் உள்ளது. கருவறையில் சுவர்களை சுற்றியுள்ள மாடங்களில் கணேசர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மர் மற்றும் விஷ்ணு துர்கா ஆகியோர் திருவுருவங்கள் காணப்படுகின்றன. சண்டிகேஸ்வரர் உபசன்னதி அதன் வழக்கமான இடத்தில் அமைந்திருக்கிறது. பிரகாரத்தில் கணேசர் மற்றும் முருகன் அவர் 2 தேவியர்களுடன் அமைந்துள்ளன உபசன்னதிகளாக உள்ளன. தத்தாத்திரேயர் அடிகளார், சூரியன், சந்திரன், பைரவர் மற்றும் நவகிரகங்கள் இக்கோயிலின் இப்பிரிவில் காணப்படும் மற்றும் சில தெய்வங்களாகும். உயரமான தூணில் சிறிய சுதை அனுமன் சிலையும் அமைந்திருக்கின்றது. பசுபதீஸ்வரர் சன்னதியின் பிரகாரத்தில் வரதராஜ பெருமாளுக்கென கிழக்கு நோக்கிய தனி சன்னதியும் அமைந்திருக்கின்றது. அதனுடன் ஒரு முன்பக்க மண்டபம் உள்ளது. பிரதான சன்னதியில் வரதராஜ பெருமாள் தனது தேவிகளான சீதேவி மற்றும் பூதேவியுடன் காட்சியளிக்கின்றார். இந்த மண்டபத்தில் கனகவல்லி தேவிக்கு வடக்கு நோக்கிய ஒரு சிறிய துணை சன்னதியும், வரதராஜை நோக்கியவர் கருடன் மற்றும் அனுமனுக்கு 2 சிறிய துணை சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன. சன்னதிக்கு பின்னால் சுவரில் புல்லாங்குழல் வாசிக்கும் கிருஷ்ணனின் மாடச்சிலை அமைந்துள்ளது. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை இந்த பகுதிக்கு வரும்போது, கேளம்பாக்கத்திற்கு அருகே இது அமைந்திருப்பதனால் அந்த பகுதிக்கு வரும்போது அவசியம் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா உமா. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா உமா இல்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா உமா இல்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமா உமா இல்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமதில்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா. சபாபதிக்கு வேறு தெய்வம் கிருபாநிதி இவரை போல கிடைக்குமோ இந்த தரணி தன்னில். சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமதில்லை. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா.
ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே. பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா? ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே. பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமா? அரிக புலயமோவர்பதம் அணிதாகின்றே புராணம். அரிக புலயமோவர்பதம் அடைந்தாகின்றே புராணம். அறிந்து சொல்ல கேட்டோம் கோபாலகிருஷ்ணன் பாடும் தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம். அறிந்து சொல்ல கேட்டோம் கோபாலகிருஷ்ணன் பாடும் தில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம். சமானமா குமதில்லை சபாபதிக்கு வேறு தெய்வம். சமானமாகுமா? श्रीदुर्गे ललितेश्वरी. श्रीदुर्गे ललितेश्वरी चिन्मयरूपिणि चित्प्रकाशिनि. 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 श्रीदुर्गे ललितेश्वरी. श्री शिवप्रिय माहेश्वरी. 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 चिदानंद फलप्रदायिनि. श्रीदुर्गे ललितेश्वरी चिदानंद फलप्रदायिनि. श्रीदुर्गे ललितेश्वरी चिन्मयरूपिणि चित्प्रकाशिनि. श्रीदुर्गे ललितेश्वरी. महिषासुरमर्दिनी. அன்பு நண்பர்களே,
என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.